இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு மேட்ச் ஆகும் பொழுது தான் அவர் வந்து ஒரு லக்ஸரியஸான லைஃப்பை வந்து அனுபவிக்க முடியுமே ஒழிய, இந்த 3 விதிகளில் உங்களுக்கு குறைபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எவ்வளவு முக்கி சம்பாதிச்சாலும் பெருசாலாம் பணம் காசு நிற்காதுங்க. எதுவுமே கிடைக்காமையே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் எல்லா சப்போர்ட் கிடைக்கும் பொழுது அப்போ யாருமே பின்வாங்க மாட்டாங்க. அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அவர் வந்து சிம்ம லக்னத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அநேகமாக இது அவருடைய லக்னமும் வந்து ப்ரூவ் ஆயிரும். எனக்கு தொடர்பில் இருக்குதுங்க, ஆனால் எனக்கு எந்த மகாதன யோகமும் வந்து செயல்படலை. நீங்கள் வந்து திசையில் தான் நடக்கும்னு சொல்கிறீங்க, எனக்கு திசை நடந்துமே ஒன்றும் செய்யலையா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த 3 விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்கள் கூட வந்து நிலைக்காது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த 3 அது வந்து எப்படி சரியாகும் ஜாதகத்தில் இருக்குதுங்க. அப்போ எப்படி சரியாகுமா சரியாகாதா? அப்படி இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் சம்பாத்தியம் நிலைக்காதா, இல்லை அதுக்கு ஏதாவது ரெமிடி இருக்குதா? அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேந்திரத்துக்கு அடுத்த வீடுகளாக வரும். 1, 4, 7, 10 கேந்திரம். அதுக்கு அடுத்த வீடுகள் 2, 5, 8, அதுக்கப்புறம் 11. இதெல்லாம் வந்து பணபரஸ்தானங்கள் சொல்லுவாங்க. இது பணம் வரக்கூடிய வழியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. அதாவது 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, அது வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனம், பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம், அடுத்தவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பணம், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த 8ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் லாபஸ்தானமான 11ஆம் இடம். இதுதான் அந்த பணபரஸ்தானங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேளை வலுவாக இருக்குது, இருந்து எனக்கு பணம் நிற்க முடியுங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரிகளில் இந்த வீடுகள் வலுத்ததுனால மட்டும் பணம் வந்துடாது. அதுக்கு பிற காரணிகளும் இருக்குது. தசாபுத்தி அமைப்புகள், லக்னாதிபதி வலு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடுகள் வலுவோடு இருந்தாலும் தசாபுத்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது அது வேற ஏதாவது பாவ கலப்புகள் பங்கம் அடைஞ்சிருக்குதா, அந்த வீடுகள் பங்கம் அடைஞ்சிருக்கா, அதில் உள்ள கிரகங்கள் ஏதாவது பாவத்துவ அமைப்புகள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். இது வந்து முதல் பாயிண்ட் வந்து பணபரஸ்தானங்கள் வலுவோடு இருக்கணும், அதனுடைய அதிபதிகள் வலுவோடு இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மகாதன யோகம் சொல்லக்கூடிய 2, 9, 11 இதனுடைய வீடுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடுகளும் வலுத்திருக்கணும். அதனுடைய அதிபதிகள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்கணும். எனக்கு தொடர்பில் இருக்குதுங்க, ஆனால் எனக்கு எந்த மகாதன யோகமும் வந்து செயல்படலை. நீங்கள் வந்து திசையில் தான் நடக்கும்னு சொல்கிறீங்க, எனக்கு திசை நடந்துமே ஒன்றும் செய்யலையே. அப்போ அந்த யோகம் பங்கம் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு யோகம் பரிபூர்ணமாக செயல்படுறதுக்கு பங்கம் இருக்கிறதா, அது வந்து மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு ரூல்ஸு. அதை யாரும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதாவது 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்குதா, இல்லை பாவத்துவம் மறைஞ்சிருக்கா, ஒரு ராகு கலந்துட்டாரா, ஒரு அமாவாசை சந்திரன் கலந்துட்டாரா, அந்த வீட்டில் அந்த 2, 9, 11ஆம் அதிபதிகள் நட்பு வீட்டில் இருக்காங்களா, பகை வீட்டில் இருக்காங்களா, எந்த ஸ்தான வலுவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்போ அங்கே பாவத்துவம் இல்லாமல் பங்கம் இல்லாமல் இருக்குதா அந்த யோகம் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த வயசில் வருது? 10 வயசுக்குள்ளே வருதுங்க மகாதன யோகம். மகாதனத்தை அள்ளி குவிச்சுருவாங்களா? குவிக்க மாட்டாங்க. எந்த வயதில் பருவத்தில் நீங்கள் உழைக்கக்கூடிய வயதில் வருதா, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படி வந்தால்தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உலக அளவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1% இருப்பாங்களா, மீதி 99% நார்மல் லைஃப் தான் வாழ்கிறாங்க. அப்போ அந்த 1% நீங்கள் வரணும்னா ஈஸியாலாம் அப்படிலாம் வந்துட முடியாதுங்க. ஒரே ஒரு விதியை வச்சு மகாதன யோகத்தை வச்சுலாம் வந்துட முடியாது. அந்த யோகம் பங்கம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். விதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஜோதிடர் வந்து அப்படி சொன்னார், இந்த ஜோதிடர் இப்படி சொன்னார், அதனால எனக்கு அந்த யோகம் இருக்குன்னு பார்த்தேன், தசை வந்தோடனே ஒன்றுமே செய்யலைங்கன்னா பருவத்தில் வருதா, எந்த வயசில் வருது, அந்த யோக பங்கம் ஏற்பட்டிருக்குதா, இத்தனை விஷயத்தை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு லக்னாதிபதி கை 2 கை மாதிரி இல்லை குலதெய்வம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் சொல்லி கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மா அப்படின்னு கருதப்படுது. அவங்க தான் நம்மளுடைய குடும்பத்துக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவங்க, அதை கும்பிடுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி ஜோதிடத்தில் லக்னாதிபதி தான் நம்மளுடைய குலதெய்வம் மாதிரி, அவங்க தான் மெயின். அதுவே சரியில்லை, லக்னம் அவுட்டு, லக்னாதிபதி அவுட்டு. அப்போ மகாதன யோகம் இருந்தாலும் சரி, எந்த யோகம் இருந்தாலும் சரி, அதை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு கையே இல்லையே, கை இல்லாதவன் என்னத்தை வாங்கிக்கிட முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யோக பங்கம் அடைஞ்சிருக்குதாங்கிறத பார்க்கணும். 3வது முக்கியமான பாயிண்ட், தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸரியஸான லைஃபுக்கு காரணமான நீங்கள் அனுபவிக்கக்கூடியங்கள
கார் அனுபவிக்கிறீங்களா, வீடு அனுபவிக்கிறீங்களா, ஒரு நல்ல வீட்டில் லக்ஸரியஸான பெட்டில் படுத்து அந்த சொகுசை உங்கள் உடம்பு அனுபவிக்கிறதும், உங்கள் கண்ணு நல்லா சுற்றுலா போயிட்டு பல இடங்களை பார்த்து உங்களுடைய உடல் வந்து அனுபவிக்கிற சந்தோஷத்தை, அது வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வலுவோடு இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் வலுவோடு இருந்தால் தான் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், சொகுசு சார்ந்த விஷயங்கள் அனுபவிக்க முடியும். இது மூணாவது முக்கியமான பாயிண்ட். இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு மேட்ச் ஆகும் பொழுது தான் அவர் வந்து ஒரு லக்ஸரியஸான லைஃப்பை வந்து அனுபவிக்க முடியுமே ஒழிய, இந்த 3 விதிகளில் உங்களுக்கு குறைபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எவ்வளவு முக்கி சம்பாதிச்சாலும் பெருசாலாம் பணம் காசு நிற்காதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் வந்து லேசான ஒரு முயற்சி தான் பண்ணுவான், கோடி கணக்கில் பணம் கொட்டுன்னு. நீங்கள் கடுமையாக கடந்து ராப்பகலாக கடந்து உழைச்சிட்டு இருப்பாங்க, ₹1 பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் நான் சொன்ன விதிகளை பொருத்தி பாருங்க, அப்படியே மேட்ச் ஆகும். குரு பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? ஏன்னா குரு வந்து தனக்காரகன் பாதிப்பில் இருக்கிறாரா, சுக்கிரன் பாதிப்பில் இருக்கிறாரா, இந்த விஷயங்களை நோட் பண்ணிட்டு பணபரஸ்தானம் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2, 5, 8, 11 இந்த வீடுகள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மகாதன யோகம் சொல்லக்கூடிய 2, 9, 11 இதனுடைய வீடுகள், அதன் அதிபதிகளுடைய தொடர்பு, அந்த தொடர்புகள் ஏதாவது இருக்குதா, பருவத்தில் அவங்க தசை நடத்துறாங்களா, அதை பெற்றுக்கொள்றதுக்கு லக்னாதிபதி வலுவுடன் இருக்கிறாரா, அந்த யோகம் ஏதாவது ஒரு விதத்தில் பங்கம் அடைஞ்சிருக்குதா, இத்தனை விஷயங்களை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது நிலைக்குமா நிலைக்காதாங்கிறத உங்கள் ஜோதிடப்படி சொல்ல முடியாதெல்லாம் கிடையாது. சயின்ஸு தான், பியூர் சயின்ஸ், மேக்ஸு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்மளுடைய கைரேகை மாதிரி தாங்க. யாருக்குமே ஒற்றுமையாக வரவே வராதுங்க. ஒரே நேரத்தில் பிறப்பெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. அப்படிலாம் நடக்குமாங்கிறதே வந்து சொல்ல முடியாது. இடமும் முக்கியம் ஜோதிடத்தில். இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தையும் இந்தியாவில் ஒரு குழந்தையும் ஒரே டைமு ஒரே நிமிஷம் பிறந்துடுச்சுன்னா, அந்த இடம் எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த அச்சரேகை, தீர்க்க ரேகை, இந்த டிகிரி அமைப்புகள்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக கூட அந்த லக்ன புள்ளிகள் மாறும். அந்த லக்ன புள்ளிகள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த புள்ளிகளில் தான் விஷயமே இருக்குது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான ஜோதிட ஞானமும் கரெக்டான டைமும் முக்கியம். ஆனால் அதிகப்படியான ஜோதிட ஞானம் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அந்த கரெக்டான டைமை அவங்க சொல்கிற நிறை குறைகளை வச்சு ஓரளவு வந்து நம்ம அக்யூரேட் பண்ணிட முடியுங்க. ஜோதிடத்தில் அப்படி அக்யூரேட் பண்ணிட முடியும். நானே என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகங்களுக்கு அந்த மாதிரி வந்து நான் வந்து திருத்தி கொடுத்துருக்கேன். அவங்களுடைய அந்த லக்ன புள்ளிகளை திருத்தி ஓரளவு நான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அந்த பிறந்த டைம் வந்து துல்லியம் இல்லாமல் போனாலும் அந்த சில நிகழ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிற அந்த நிகழ்வுகளை வைத்து சரி செய்ய முடியும். அதே மாதிரி தான் அந்த லக்ன புள்ளியை நான் மேட்ச் பண்ணி தான் விஜயுடைய ஜாதகத்துக்கு கூட இவர் சிம்ம லக்னமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் டவுட்டு பட்டிருக்கேன். மேபி வந்து நடக்கலாம். அவர் வந்து வின்னிங் பார்ட்டியை தீர்மானிக்கலாம், இல்லை வின்னிங்க்கு அருகாமையில் போகலான்னு நான் சொல்லியிருப்பேன். வெற்றியோ இல்லை வெற்றிக்கு அருகாமையிலும் சொல்லியிருக்கேன். அது வந்து நடக்குதாங்கிறது இந்த மண்டே, இந்த வீடியோ அநேகமாக மண்டே தான் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மண்டே வரும்பொழுது இந்த வீடியோ வந்து இப்போ 10 o'clock வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் என்ன ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேபி நான் சொன்னது வந்து நடக்காமல் கூட போகலாம். எல்லாமே மனிதர்கள் ஒரு கெஸ்ஸிங் தானே, ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, அவருடைய ஜாதகத்தில் கடக லக்னமாக இருந்தால் அவருடைய ஓட்டு சதவீதம் மிக குறைவாக இருக்கும். 10% தான் வர முடியும். 10% ஓட்டெல்லாம் வச்சுட்டு அடுத்த 5 வருஷம் சர்வைவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படிலாம் சர்வை பண்ண முடியாது. அப்போ அவர் கடக லக்னங்கிறது உறுதியாயிரும். அரசியல் வாழ்க்கை வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர் வெற்றிக்கு அருகாமையிலையோ இல்லை வெற்றியோ பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் வந்து போக மாட்டாங்க. அவர் வெற்றி பெற்றாருன்னா விதிவசம், வெற்றிக்கு அருகாமையில் போனால் கூட அவர் விலக மாட்டாருங்க. ஒரு 30% ஓட் பேங்க் வச்சிருக்காரு, இல்லை 25% ஓட் பேங்க் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரெல்லாம் போக மாட்டார். வின்னிங் இந்த டைம் ஆகாமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 25% ஓட் பேங்க் வச்சிருக்கும் பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை பிரதான எதிர்கட்சியை சேர்ந்தவர்களோ சீட்டு கொடுக்காத பட்சத்தில் ஒரு ஏரியாவில் செல்வாக்கான நபராக பணபலம் பொருந்திய ஒரு நபர் வந்து 3ஆவதாக நாடக்கூடிய கட்சி இதுவாக தான் இருக்கும். அதனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து எனக்கு கொடுங்க சீட்டு, நான் வந்து வின் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சிடும். எதுவுமே கிடைக்காமையே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் எல்லா சப்போர்ட் கிடைக்கும் பொழுது அப்போ யாருமே பின்வாங்க மாட்டாங்க. அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அவர் வந்து சிம்ம லக்னத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அநேகமாக இது அவருடைய லக்னமும் வந்து ப்ரூவ் ஆயிரும். அவருடைய லக்னம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அநேகமாக வந்து ப்ரூவ் ஆயிரும். நம்மளுடைய சேனலில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். அதனுடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா 299. அதுக்கு வந்து நம்ம வந்து அஸ்ட்ராலஜர் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இதில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அதில் என்ன சொல்லி தருவோம்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 வீடியோ
அவர்கள் மட்டும் அந்த ப்ரீமியம் கட்டணம் செலுத்துறவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் வந்து யூடியூப்ல வரும். அந்த 299 கட்டுறதுனால அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும், நீங்கள் மட்டுமே பார்க்க முடியும். அதில் என்ன சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை எப்படி நுணுக்கமாக ஒரு உண்மை ஜாதகத்தை போட்டு அதுக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத உண்மை ஜாதகத்தை போட்டு நான் விளக்குவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜோதிட தகவலோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.